வித் பர்மிஷன். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க போடுறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் நாள் ஃபுல்லா போட்டு சுற்றுறாங்க தெரியல. சரி, எல்லாம் கையை பிடிங்க. பக்கத்தில் கை பிடிங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா கோச்சிக்காதீங்க, நாங்கள் அந்த ஸ்டைலில் பாட மாட்டோம். எந்த ஸ்டைலில் பாட கேட்போமா? ஓகே, நம்ம ஸ்டைலில் பாட கேட்கலாமா? ஓகே, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன், உங்கள் வழிகளில் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன், உங்கள் வழிகளில் நடந்திடுவேன். பாண்டிங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. உற்சாகமா பாண்டிங்கன்னா தான் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். என்ன சொல்றீங்க? எந்த தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம். நீ கை தட்டுறதை பார்த்து ஆண்டவரை தூக்கி வரணும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து வரவா, அதுக்கப்புறமா உற்சாகமா கைகளை தட்டி ஏன் தேவன் என்ன ஆசீர்வதிக்க போகிறாரு என்று சொல்லி இப்போ பாட போறோம். அல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன், உங்கள் வழிகளில் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேவனில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேவனில் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே குறையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே குறையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். என் வசனம் கைக்கொள்ளுவேன், உங்கள் வழிகளில் நடந்திடுவேன். அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொன்னார்? இதோ. ஆமா, அதுக்கு முன்னால வசனத்தையும் ரெண்டு சேர்த்து வாசி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்ப தோணுமா? இன்னைக்கு, இப்பவே, இந்த நிமிஷமே, இந்த நொடியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொன்னார் புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்ப தோணும்? நீ எப்பெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு புதிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. நீ எப்பெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை உள்வாங்கி அந்த வாக்குத்தத்தத்தை புரிந்தவர்களாய் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில இனிமேல் முந்தினவைகள் இல்லை. முந்தினவைகள் என்ன? போன வருஷம். அல்லேலூயா. ஐயா சொல்றல பழைய துருத்தி வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, பழைய காரியங்கள் வேண்டாம், பழைய கசப்புகள் வேண்டாம், பழைய அவமானங்கள் வேண்டாம், பழைய துன்பங்கள் வேண்டாம், பழைய கண்ணீர் வேண்டாம், பழைய பாடு வேண்டாம், பழைய சம்பளம் வேண்டாம். இது கூட ஆமென் சொல்ல மாட்டேன். பழைய சம்பளம் ஆண்டவரே, போன வருஷம் இவ்வளவு வாங்கினேன், இந்த வருஷம் இவ்வளோ வாங்கினான்.
அங்கதான் விசுவாசம். கத்த கைது. ஆண்டவரே, போன வருஷம் ஒரு வீடு வாங்கல, இந்த வருஷம் 2 வீடு வாங்கல. வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு நீங்க கொடுத்த வார்த்தை புதிய காரியம் செய்கிறேன்னு. எனக்கு பழசெல்லாம் எனக்கு வேண்டாம். இனி என் வாழ்க்கையில எல்லாம் புதுசா தான் இருக்கணும். இனிமேல் வாரம் புது ட்ரெஸ் தான் முடிவு பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே புது ட்ரெஸ் தான் வந்து நிற்கிறோம். ஆமா, வாக்கு தத்துவம் கொடுத்தது ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன கிரி செய்யல, நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. ஆமா, இன்னும் பாருங்க, இந்த வருஷம் கர்த்தர் புதிய காரை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். சபையில இன்னும் எதெல்லாம் மாறணும் அதையெல்லாம் மாற்ற போகிறார். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, நீங்க கூட என்ன பண்ண போறீங்க? புது புடவையா வாங்க போறீங்க. ஆமா ஐயா, இந்த பழைய முடிஞ்சிரு. நீங்க ரொம்ப வருஷமா இந்த கம்பளை போட்டுக்கிறேன், இது மாறுமா? மாறும். ஐயா, ஆமா, ரொம்ப வருஷமா நான் என்ன பண்றேன், ஒரே செயல போட்டுக்கிறேன். ஐயா, இப்ப போடுறாங்க பாருங்க, மகாலட்சுமி நாடகத்துல அப்படியே சங்கீதங்களா போடுறாங்க. அந்த நாடகத்துல, பாக்கியலட்சுமி நாடகத்துல அப்படி எப்படி போடுறாங்க, சொல்லியா போடுறாங்க. அந்த மாதிரி நான் பண்ணோம் போடணும். கொஞ்சம் ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்களேன். அப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு ஆசைப்படுறீங்களே, என் மனைவியை சாரான்னா ஆசைப்படுறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை சொல்றேன். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிடிக்கும். எந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ, எதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சியோ, அதெல்லாம் பழசு இல்லை, புதுசா கர்த்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். போன வருஷத்து கசப்பு மறைந்தது, போன வருஷத்து பஞ்சம் மறைந்தது, போன வருஷத்து வறுமை மறைஞ்சது, போன வருஷத்து தரித்திரம் மறைஞ்சது, போன வருஷத்து கஷ்டம் மறைஞ்சது, போன வருஷத்து கடன் பிரச்சனை மறைஞ்சது, போன வருஷம் இல்லாமை மறைந்தது, போன வருஷத்து வெறுமை மறைந்தது, போன வருஷம் இந்த கசப்பு மறைந்தது. இந்த வருடத்துல கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் புதுசாக வருகிறார். அல்லேலூயா. ஆமா, புதுசா நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாம் கர்த்தர் தருவார். எப்போ பாருங்க, எப்பவுமே கர்த்தர் நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சு தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ கேளு, நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். நீ தட்டு, நான் எப்போ என்ன பண்ணுவேன், திறப்பேன். நீ தேடு, அப்போ கிடைக்கும். அல்லேலூயா. நான் கட்ட மாட்டேன், நான் தேட மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், ஆனால் கூரையை பிச்சு மட்டும் கொட்டிடணும். சொல்றேன், கேட்டுப்பார், தட்டிப்பார், தேடிப்பார், புதுசா கிடைக்கும். புதிய பொக்கிஷங்களை, புதிய புதல்களை, புதிய வானத்தின் வாசல்களை கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிப்பதும் சுதந்தரிக்காமல் போவதும் யார் கையில் இருக்குது? என்ன பண்ணணும்? இந்த வாக்குத்தத்தத்தை விடாம பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த வருடத்துல நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபை போல ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என் காரியம் மாறாம, என் காரியம் நடக்காம, நான் எதிர்பார்த்து நடக்காம, என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறாம உண்மை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கைலாக்கா பிடிச்சிங்க. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை எப்படி நடத்துறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு கர்த்தர் நிறைய கொடுக்க போகிறார். எல்லாம் அப்படியே அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஐயா, ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயா கொடுங்க, ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் செய்வார். ஓகே, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இதோ நான் என்ன பண்றேன், புதிய காரியத்தை என்ன பண்றேன், செய்கிறேன். இப்பொழுதே என்ன பண்ணோம், அது தோன்றும். அல்லேலூயா. ஒன்றாம் வசனம் வாசிங்க. யாருக்கு சொல்றாரு? யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உங்களை சிருஷ்டித்த
சிருஷ்டித்தவர் சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் சொல்றாரு, பயப்படாதே. உன்னை என்ன பண்ண, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நான் உன்னை மீட்டு கொண்டேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். ஆகையால் முந்தினவர்கள் ஒழிந்து போயிட புதியவை தோன்றின. ஹல்லேலூயா. நீ பயப்படாத. இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு பயப்படாத. போன வருஷம் கூட நான் 1ஆம் தேதி நினைச்சையா, ஆண்டவர் என் இருதயத்தில் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவார் நினைச்சேன். ஆனா நிறைவேறலையா. போன வருஷம் நினைச்சேன் இந்த வருஷம் கஷ்டம் மாறிடும் நினைச்சேன். ஆனா மாறலையா. போன வருஷம் நினைச்சேன் இந்த வருஷம் எல்லா சூழ்நிலையும் மாறிடும், எனக்கு எதிராக இருக்கிற காரியம் எல்லாம் மாறிடும், நான் அப்படி யோசிச்சேன். ஆனா நடக்கலையா. இதை மட்டும் நான் எப்படி நம்புறதுன்னு யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இல்லைங்க, கர்த்தர் தான் சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, 1ஆம் தேதியே சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் சொல்கிறாரு, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டும் அடுத்த வருஷத்தை வாசிமா. நீ தண்ணீரை கடக்கும் போது, ஆமாங்க, இந்த வருஷம் 365 நாளும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விட்டு வேற சொன்னார்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் சொல்ற, நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு வேண்டியதை செய்வேன், நீ எதிர்பார்த்ததை செய்வேன், நீ விரும்பினதை செய்வேன், நான் அதை புதிதாக செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் செய்வாரு, ஆனா புதிதாக செய்வார். நீ இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் நீ இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் நீ காணாத ஒரு புதிய ஆசீர்வாதம் உனக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி, கர்த்தர் உன்னை வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றும்படி, கர்த்தர் உனக்கு குறித்ததை உனக்கு கொடுக்கும்படி, கர்த்தர் உனக்கு நியமித்ததை உனக்கு கொடுக்கும்படி, இந்த வருடத்துல பழசல்ல புதுச கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் தான். நம்முடைய கர்த்தர் எப்பவுமே கை சுருங்கினவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த கதை நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் தெரியும்? மறுபடியும் நான் சொல்றேன், புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன பிள்ளை இருந்தது. சின்ன என்ன நிற்கலையா, எப்போ பார்த்தாலும் இந்த கதையே சொல்கிறேன் கிடைக்குமா? இல்லை, ஒரு சின்ன பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை என்ன படித்தான், ஒரு சாக்லேட் கடைக்கு போச்சான். எங்கே போச்சா? சாக்லேட் கடைக்கு போயிட்டு அந்த சாக்லேட் கடையை முறைச்சி பார்த்து, சாக்லேட்லாம் அடக்கி வச்சிருக்காங்க. அந்த சாக்லேட்டை முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. இந்த கடைக்காரர் என்ன பண்ணுற, அந்த பொண்ணை பார்க்குறாரு. இந்த சின்ன பொண்ணை வந்து நிற்கிதுன்னு சொல்லி பார்க்குறது, ரொம்ப நேரம் பார்க்குறது போயிடுது. 2வது நாள் வந்து அதே மாதிரி பார்க்குறது போயிடுது. 3வது நாள் வந்து அதே மாதிரி பார்க்குது. உடனே இந்த கடைக்காரர், அம்மா நீ டெய்லியும் வர, கடையில் எதுவும் வாங்க மாட்டேன்ற, எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டேன்ற, உனக்கு என்னதான் வேணும், நீ என்ன பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ற. அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. அப்போ அந்த கடைக்காரர் கேட்குற, இந்த சாக்லேட் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா எனக்கு சாக்லேட்டு வேணும். ஹல்லேலூயா. கண்ணா லட்டு தண்ண ஆசையா அப்படின்னு என்ன பண்ணுங்க, 2 லட்டு தான் நல்லா இருக்கும் ஆண்டவரே இல்ல. அந்த இந்த பொண்ணுகிட்ட ஆசையான்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டான், ஆமா அங்கிள் எனக்கு 2 சாக்லேட் வேணும். உடனே அவர் என்ன பண்ணார், சரி சின்ன குழந்தை தானே, உடனே பாட்டில் திறந்து எடுத்துக்கிட்டா நான் எடுக்க மாட்டேன். எடுத்துக்கிட்டு சொன்னா, என்னடா அது சாக்லேட் வேணும்னு சொல்லுது, நான் பாட்டில் திறந்துட்டேன், ஆனா எடுனால பண்ண மாட்டேங்குது, இந்த பிள்ளை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, பாப்பா நீ எடுத்துக்கிட்டார். எடுக்கல. நம்மளும் கை கட்டி பார்த்துட்டே இருக்கு. மறுபடியும் சொல்ற, எடுத்துக்கிட்டு இல்லை எடுக்கல. உடனே என்ன பண்ண, இரு நானே தரேன்னு சொல்லி கையில விட்டு அவர் கையில எடுத்து கொடுத்தோன்னு அந்த குழந்தை வாங்கிட்டான். வாங்கி சிரிச்சுதான், ஏய் பாப்பா நீ எடுத்துக்கினா எடுத்துக்கல, இப்ப நான் கொடுத்தா மட்டும் வைக்கிறேன். அப்ப பேச அந்த பொண்ணு, அங்கிள் என் கை சின்னது. ஹல்லேலூயா. என் கை என்ன கை? சின்ன கை. உங்க கை அதான் ஆண்டவர் கை. ஹல்லேலூயா. அவர் சின்னதா உங்களுக்கு கொடுக்க மாட்டார், பெருசா தான் கொடுப்பார். நீயா எடுத்துக்கிட்ட கொஞ்சமா எடுத்துக்குவார், கர்த்தரா கொடுத்தா பெரிதா கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் செய்ய போகிறது உண்மை, நீ பெற்றுக்கொள்ள போகிறது உண்மை. அதை கர்த்தர் இந்த வருட கர்த்தரே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யார் செய்ய போறது? கர்த்தரே செய்ய சொல்றாரு. நீ பயப்படாத, இந்த வருஷத்தை பார்த்து பயப்படாத. இந்த வருஷத்துல நான் எப்படி நான் நடத்துவேன். போன வருஷமே நான் படாத பாடுபட்டேன், போன வருஷம் படாத சிரமப்பட்டேன். என் கைக்கு வந்தது எனக்கு கை கெட்டாம போனது, என் பக்கத்துல இருந்து எனக்கு கிடைக்காம போனது, என் அருகாமையில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியலையே, என் அருகையில் இருந்து நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியலையே, எல்லாம் எனக்கு தூரமாக இருந்தது. இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் என்ற சந்தேகம் உனக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை
மனக்கேள்வி உனக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதிரி வருஷம் நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நான் புதிய காரியத்தை உன்கிட்ட செய்வேன். அல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் இல்லை புறப்படுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது என்ன பண்ணுவ, வேகாமல் இருப்ப, அக்கினி ஜுவாலை முன்கறி பற்றாது. அல்லேலூயா. அப்படிலாம் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த வருஷம் கர்த்தருடைய நடக்கைய வித்தியாசமா இருக்க போகுது. எப்படி இருக்க போது? வித்தியாசமா இருக்க போது. நீ இதுவரைக்கும் பார்த்திராத பாதையில உன்னை கொண்டு போக போகிறார். இதுவரைக்கும் நீ கண்டிராத ஒரு புதிய வழி வாசலை உனக்கு உண்டு பண்ண போகிறார். இதுவரைக்கும் நீ சுகந்தரிக்காத பல ஆசீர்வாதங்களை, புதிய ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க போகிறார். இந்த வருஷம் நீ போன வருடத்துல பட்ட எல்லா துன்பங்களுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா காரியங்களுக்கும் மாறாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து, நீ கண்டிராத ஒரு மாற்றத்தை கொடுத்து, உன்னை ஆசீர்வாதத்தின் பாதையில கர்த்தர் உன்னை ஊடுருவ பண்ண போகிறார். அல்லேலூயா சொன்னீங்களா? அப்படியே நடக்கும். அல்லேலூயா. வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்ன சொல்றார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் உனக்குள்ள ஆண்டவர் தான் இந்த வருஷம் எல்லாம் புதுசு. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். அவனுக்குள்ள இருந்த பழசெல்லாம் மாறி போய் அவன் புதியவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் உனக்கு புதியதை மட்டும் தான் கொடுக்க போகிறார். இந்த வருஷம் பழசே கிடையாது. அல்லேலூயா. ஆமா. வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:5 வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன்? ஆமென். ஒரு வாயில கூட வரல. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்க சொல்றாங்க. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பின்னோ அவர் இந்த வசன சத்தியமும் உண்மை உள்ளவைகள். அல்லேலூயா. யோவான் ஆண்டவரோடு கூட பரத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இவைகளை எழுதுப்பா, நான் சொல்றேன், இனி எல்லாம் சகலமும் என்னவான போகுது? புதிதாய் மாறும்போது. 1ஆம் வசனத்தை வாசிக்க, தெளிவா சொல்றேன். புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்ன பண்ண? ஆமாங்க. இந்த முறை இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் புதுசா சொன்னல, வானம் கூட புதுசுதான், பூமி கூட புதுசுதான். அல்லேலூயா. முந்தின வானம் முந்தின பூமி என்ன பண்ணுச்சு? ஆமா. சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகி நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ நம்ம மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் என்ன பண்ணுது? இருக்கிறது. அவர்களிடத்துல கர்த்தர் வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷரிடத்துல தேவன் வாசம், உங்க இடத்துல தான் கர்த்தர் வாசமா இருப்பார். உங்க கூட தான் கர்த்தர் இந்த வருஷம் இருக்க போகிறார். வாசமா இருப்பா. அவர்கள் ஆமா, நீங்களும் அவருடைய பிள்ளையா இருப்பீங்க. அல்லேலூயா. இதான் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன பண்ணுவாரு? துடைப்பாரு. இனி மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அழுதல் இல்ல, வருத்தம் இல்ல, முந்தினவர்கள் ஒழிந்து போயினே என்று விளம்பினது. இந்த வருஷம் உங்க வீட்டுல மரணம் இல்ல. அல்லேலூயா. எனக்கு சுத்தி
கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நேற்றுல முந்தின நாள் சொன்னாங்க, பா இந்த வருஷம் நீ என்ன பண்ண அதிகமா ஜெபிக்கணும்பா. ஏன்னா வருஷம் ஒரு மரணம் நம்ம எங்க நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ள நடக்குது. 2 வருஷத்துக்கு ஒன்றாவது நம்ம வீட்டில் என்ன பண்ணுது நடக்குது. இந்த வருஷம் எனக்கு பயமா இருக்குது, நீ ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. கர்த்தர் வந்த உடனே இந்த வசனம் தான் கொடுத்தேன், இனி மரணம் இல்லை. அல்லேலூயா. நம்ம குடும்பங்களிலே நம்ம சொந்த பந்தங்களிலே மரணம் இல்லைங்க. அல்லேலூயா. உனக்கு துக்கம் இல்லை, உனக்கு அலறுதல் இல்லை, உனக்கு வருத்தம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளங்கினது. அப்ப சொன்ன சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொன்னாரா. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யாரு? என் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோட சகலத்தை என்ன பண்றேன் புதிதாக்குறேன். ஏன்னா எல்லா முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. மறுபடியும் சொல்றேன், தூக்கம் வந்தா கொஞ்சம் தள்ளி வைங்க, வார்த்தையை கொஞ்சம் காதல வைங்க. அல்லேலூயா. நல்லா கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. இந்த வார்த்தைக்காக நாங்க சும்மா சொல்லல, இதை காத்திருந்து கர்த்தர் சமயத்தை என்ன பண்ணோம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கணும். இது நான் உங்களை இதோ ஒரு டைம் போகலன்னு சொல்லி நான் பேசல. நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்திரத்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஐயா 2 மணி நேரம் சொல்லிட்டீங்களா ஐயா, 2 மணி நேரம் எடுக்க மாட்டேன். சீக்கிரமா முடிச்சிடுறேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் பண்றேன், முடிச்சிடுறேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு அப்படி என்று விளம்பினது. அதை யார் சொல்றாரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் சத்தியமும் உண்மை உள்ள வசனம். இது சாதாரணமாய் நீ கொண்டு பெற்றுக்கொள்ளல, சாதாரணமாக கர்த்தர் கொடுக்கல. முழங்கால நின்று கர்த்தரோட சமூகத்தை கேட்டு, ஆண்டவரே இந்த வருடத்துல என் பிள்ளைகளுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன, அந்த வார்த்தை எப்படி கிரியை செய்ய போகிறது, அந்த வார்த்தை என்ன செய்ய போகிறது, அந்த வார்த்தை என்ன சொல்ல போகிறது, அந்த வார்த்தை எப்படி என் வாழ்க்கையில நடக்க போகிறது என்று ஆண்டவருடைய சமூகத்தை கேட்டு பெற்ற வார்த்தை. இதோ புதிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிற தேவன் நம் வாழ்க்கையில புதியவைகள் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35 1 வாசிங்க. உலகிசலாம் டக்கு டக்கு வாசிங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல என்ன பண்ணும் செழிக்கும், பூரித்து ஆனந்த களிப்புடன் என்ன பண்ணுவான். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அரிசுவை உணவு இந்த வருடம் யாருக்கும் இல்லை, உங்களுக்கு எனக்கு தான். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை உருவாக்கினேன், உனக்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறேன், இதை நீ சுதந்திரத்துக் கொள்ளினார். அல்லேலூயா. சொல்றது அவன் முதல் வசனம் வாசிக்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. அல்லேலூயா. வாழ்க்கையில கடந்த வருஷம் வறண்டு போயிருந்தது, வனாந்திரமா இருந்ததெல்லாம் இந்த வருஷம் எப்படி இந்த வருஷம் எப்படி மாற போகிறது, மகிழ்ச்சியை உண்டு பண்ண போகிறது. கடுவலி என்ன பண்ணுவான், கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். போன வருஷம் வறண்டு போயிருந்தது, போன வருஷம் வனாந்திரமா இருந்தது, அதுல ஒண்ணும் இல்ல, எல்லாம் காஞ்சி போயிருந்தது. இந்த வருஷம் எல்லாம் பூக்க போகுது. அல்லேலூயா. இந்த
வருஷம் உன் வாழ்க்கையில புதிய பூக்கள் பூக்க போகிறது. அது சாதாரண பூக்கள் அல்ல. அந்த பூக்கள் உன் வாழ்க்கையில வாசனை கொண்டு வர போகிறது. அந்த பூக்கள் உன் வாழ்க்கையில மலர்ச்சியை கொண்டு வர போகிறது. அந்த பூக்கள் உன் வாழ்க்கையில பலவிதமான நறுமணங்களை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, இனிமேல் நீங்க சென்ட் அடிக்க வேணாம். இனிமேல் என்ன பண்ண வேணாம், சென்ட் போயிட்டு எனக்கு மோது பாரு, எனக்கு மோது பாரு. ஏமா, ஆண்டவர் என் வாழ்க்கையை மலர செய்தார். அல்லேலூயா. ஆமாங்க, இது ஆண்டவர் செய்யுது. உங்க உடம்புலாம் பண்ண போது ஆசிரியர் போனது வேற நாட்டுக்கு தூரம் போய் சொல்றாங்க. என்ன பண்ணுவோம், இந்த முறை பிடிச்சி வரைக்கும் ஏப்பா உன் மேல வாசனையா இருக்குது. அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் உன்னை அப்படி மாற்ற போகிறார். உனக்கு ஆசீர்வாதம் அப்படி வர போகிறது. அடுத்தது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து அது மிகுதியாய் செழிக்குமா. போன வருஷம் என்ன போயிடுது, வறண்டு போயிருந்தது, ஒண்ணு இல்லாம இருந்தது, காஞ்சி போயிருந்தது. இப்ப அந்த வறண்ட நிலத்துல, அந்த வனாந்தரத்துல கர்த்தர் புதிய பல மலர்களை செழிக்க செய்கிறாரு. அது எப்படி மாறுமா, மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிற மகத்துவத்தை பார்க்க போகிறேன். இந்த வருஷம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறேன். கர்த்தர் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில செய்தாரோ அதையெல்லாம் கண்டு நீ பூரித்து போக போகிறேன். அப்படி செய்கிற வருடம் தான் இந்த வருடம். அல்லேலூயா. ஆமா, நீ நினைக்காது. அதை சொல்றல வாசிகள் 8ஆவதும் என அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது அவன் விடுவிப்பேன். அவன் 8ஆவதும் 8ஆவதுமான பெரிய காரியங்கள் பண்ணுவேன். ஆமா, நீ தெரியாத எட்டாத எல்லா பெரிய காரியங்கள் இந்த வருடம் உனக்கு நேராக கடந்து. அல்லேலூயா. அதை பிடிச்சுக்கிறது யார் கையில் இருக்குது? ஆமா, ஏற்கனவே உதவி சொல்லி இருக்கிறேன். ஐயா, நீ எப்ப சொன்னதே தான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். குரங்கு குட்டியை தூக்கி கொண்டு போகும்போது குரங்கு குட்டியை பிடிக்குமா, குட்டி குரங்கு பிடிக்குமா? அப்ப நீங்க யாரு? அப்ப பிடிச்சிங்க ஆண்டவர். நான் ஆண்டவர் குரங்கு, ஆண்டவர் குரங்கு தாய். அல்லேலூயா. அது தாய். அது எந்த இடத்துக்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் நிற்போ, அங்கெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது எங்கெல்லாம் நிக்குது அங்கெல்லாம் நில்லு, அங்க ஆசீர்வாதம். அது எங்கெல்லாம் உட்காருது அங்கெல்லாம் உட்காரு, அங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ எவ்வளவாய் நீ ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறாயோ, நீ எவ்வளவாய் ஆண்டவரை அணைத்துக் கொள்கிறாயோ, அவ்வளவான பெருக்கம் உன் வாழ்க்கையில உண்டாகும், அவ்வளவான செழிப்பு உன் வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, நான்கு வாசிமா. அல்லேலூயா. கலந்து போச்சுல போன வருஷம், கலந்து போயிடுச்சுல, தள்ளாடிச்சுல. சில பேர் சொல்றாங்கல்ல, ஐயோ என்ன சொல்லுவாங்க, முடியல, மூச்சு முட்டிடுச்சு போன வருஷம். இந்த வருஷம் அப்படி இல்லை. கர்த்தர் சொல்ற, தளர்ந்த கை என்ன பண்ணு, திடப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்து. ஏன்னா கர்த்தர் உன்னை ஓட வைக்க போகிறாரு. ஆசீர்வாதத்துக்கு நேரம் ஓட போகிறாரு. ஆண்டவரை துதிக்கும்படி உன் கரத்தை திடப்படுத்த போகிறாரு. நீ அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி உன் கை திடமாய் மாற போகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மன பதறங்களை பார்த்து, எஸ் இன்னைக்கு சொல்றேன், டோன்ட் ஃபியர், பயப்படாத. இந்த வருஷத்தை குறிச்சோ இல்ல இந்த வருஷத்துல நீ எப்படி இருக்க போறன்னு நினைச்ச ஒரு துளி பயம் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. பயம் இல்லாம இருங்க. அல்லேலூயா. பயம் இல்லாம நீங்க தைரியமா ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடந்து போவாங்க. அதுவும் நீங்க நடந்து போக மாட்டீங்க, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. திடப்படுங்கள், இதோ உங்க தேவன் நீதியை சரி கட்டவும். அல்லேலூயா. போன வருஷம் ஆயா நான் முட்டி போட்டு என் முழங்கால் கலந்து போச்சு. நான் ஆண்டவருடைய கையை விரிச்சு என் கலந்து போச்சு. எனக்கு யார் நீதி செய்வா, எனக்கு யார் உதவி செய்வா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறேன். நண்பு மகளே, உன்னை பார்த்தால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் தேவன், உனக்கு பதிலளிக்கும்படியாய் இந்த வருஷம் நான் வரேன், இந்த நாளில வரேன், இப்பொழுதே வரேன், நீ கேட்கிறத கொடுக்கும்படி வரேன். அல்லேலூயா. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார் மீன்ஸ் விடுவிப்பார் என்று சொல்லுங்களா. அல்லேலூயா.
போன வருஷம் ஆசீர்வாதத்தை பார்க்காம கண்ணு குருடா போச்சுல, இந்த வருஷம் நல்ல கண்ணை திறந்து பாரு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கூட பார்த்து சொன்னாரு. சாரி, கூட சொல்றாரு. ரெண்டுமே இல்ல. ஆமா, கண்ணு தெரியாது காது தெரியாது. அவங்க கிட்ட போய் கத்தன சொன்னாரு. எப்பத்தான் சொன்னாரு, கண்ணா வாயாமா அது தரா வாய் இல்ல, வாயும் காதும் புறவி ஊமை செவிட வாய். ஆண்டவர் கிட்ட போய் சொன்னாரு. எப்பத்தான் சொன்னாரு, அவன் வாய் திறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில திறக்கப்படாதல திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில அடைக்கப்பட்டதுல திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இதெல்லாம் மூடப்பட்டதுல திறக்கட்டும் ஆண்டவரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோமான தேவன் சொல்கிறார். நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடர்கள் செவிகள் என்ன பண்ணா திறந்து போகும். அல்லேலூயா. போன வருஷம் நொண்டி வந்தது. அந்த வருஷம் ஒவ்வொரு மாசமும் எப்படி இந்த மாசத்தை கடப்பட்டு நொண்டி வந்தீங்கல்ல, இந்த வருஷம் அப்படி இல்ல, குதிக்க போறீங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நான் நினைச்சதை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, ஒரே டான்ஸ் தான். எப்படி ஒரே டான்ஸ் தான் கர்த்தர் செய்ய போறாங்க. ஆமா, மானை போல குதிப்பார், ஊமை நாவு கம்பரிக்கும், மனாந்தரத்தில் கண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். போன வருஷம் காஞ்சி போயிருந்தது வாழ்க்கை, உன் வருமானம் காஞ்சி போயிருந்தது, உன் பாக்கெட் காஞ்சி போயிருந்தது. இந்த வருஷம் எல்லாம் நிரம்பும். அல்லேலூயா. ஆமா, நான் வருஷம் சொல்றதுதான். இந்த வருஷம் வீரம் திறந்த உடனே என்ன பண்ண போகுது, பணம் பண்ண போகுது. யார்தான் பாத்திர போறாங்கன்னு எடுத்து உள்ள வச்சு துணி அமுக்குவீங்கல்ல, அந்த மாதிரி பணத்தை அமுக்க போகுது. ஆமா, எல்லார் வீட்டுக்கும் அந்த வருஷம் இந்த வருஷம் நான் பீரோ வச்சிடுறேன். அந்த பீரோ நிறைய வீட்டுக்கு அனுப்புவோம். அல்லேலூயா. ஆமா, நகை எப்படி இருக்க போகுது, அப்படியே அளவாரிகள் என்ன பண்ண போகுது, நகை நட்டுகள் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. வேகமா வாங்க, வேணாம் விட்டுருங்க. அல்லேலூயா. என் மனைவி சாரா போட மாட்டாங்க, வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் பண்ண போறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற டிபன், உங்க வீட்டில் இருக்கிற போன வருஷம் உங்களோட கிச்சன் எல்லாம் எப்படி இருந்தது, வெறுமையா இருந்தது. 10 நாளைக்கு 15 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, ஆமா சுரண்ட சவுண்டும் மிளகான்ற சவுண்டும் கேட்சி. இந்த வருஷம் அப்படி இல்லை, அமுகி கொலுக்கி மடியை சந்து ஆமாங்க, கர்த்தர் செய்ய போறாங்க. அதான் சொல்ல, மனாந்திரத்து தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் என்ன பண்ணும், பாய்ந்து ஓடும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பாய்ந்து ஓடும், சுகம் பாய்ந்து ஓடும், உனக்கு பலன் பாய்ந்து ஓடும், எல்லாமே உனக்கு பாய்ந்து ஓடும். அடுத்தது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீர் ஊற்றா என்ன பண்ணா மாறும். இடத்துல உள்ளும் ஒர்க்கையும் நானும் உண்டாகவா. வறண்டு போய் பாம்பு ஊர் இடம்லாம் இப்ப எப்படியா மாறுது, செழிப்பா இல்லையா. ஆமா, பசுமை புல்லு தானது பசுமை. உன் வாழ்க்கை காஞ்சி போயிருந்த வாழ்க்கை இந்த வருஷம் பசுமையா மாறப்போகுது. அல்லேலூயா. ஆமா, பசுமையாய் மாறப்போகுது. அடுத்தது, ஆமா, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சனா இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நான் சொல்லிட்டேன், கர்த்தருக்கு ஏற்ற வழியில, கர்த்தருக்கு பிடித்த வழியில, கர்த்தர் நேசி எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்குமானா மேல இருந்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு தான். அல்லேலூயா. ஆமா, அதில் ஒன்றும் பிசுகுவதில்லை, அது ஒன்றும் என்ன பண்ண போதில்லை, விலகுவதில்லை. எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தான் வரும். ஆனா இதுல எல்லாரும் ஒண்ணு மிஸ் ஆச்சு, ஸ்ட்ரெயிட்டா கனவா போட்டுதான். 4 3 எத்தனை, 2 2 எத்தனை, 4. இது மன கணக்கு. 2 2 எத்தனை, 3. இது ஏன் கணக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு கணக்கை வச்சிருக்காரு உங்க மேல. அந்த கணக்கை நீங்க சரியா போட்டீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். இதுக்கு அந்த நீங்க போட்ட கணக்குக்கெல்லாம் பதில் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இதுல எதெல்லாம் மிஸ் ஆச்சு, நீ தீட்டு உள்ளவனாவோ இல்ல ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சனா ஸ்ட்ரெயிட்டா அங்கதான். அல்லேலூயா. எனவே சொல்றேன்,
கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த வருஷம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா காரியம் உனக்குள்ள வருதுன்னா இந்த வாக்குத்தத்தமும் இந்த ஆசீர்வாதம் உனக்கு தான். அல்லேலூயா. ஆசிங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. ஏதில் இருக்கிற துஷ்ட மிருகங்கள் ரெண்டாவது பேர் சொல்லுதுல, உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள். பக்கத்து கை பிடிச்சோம்ல, போன வருஷம் நீ கண்ட துக்க நாட்கள் இந்த வருஷம் நீ பார்க்கவே மாட்டேன். காரணம் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க. உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை பிரகாசிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். இனி நீ துக்கத்தோடு அலைவதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. போன வருஷத்தோட பழைய துக்கெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப இந்த புது துக்கம் வருமாயா? இல்லைங்க, துக்கமே வராது. தூக்கம் மட்டும்தான் வரும். தூக்கம் மட்டும்தான். இப்ப தூங்காது, வீட்டுக்கு போயிட்டு மிக தூங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் படுத்த உடனே தூங்கிடுறீங்க? படுத்த உடனே தூங்கிடணும். ஆமா, போன வாரம் ஒரு சாட்சி கேட்ட கிறிஸ்துமஸ்க்கு 7:30 மணிக்கெல்லாம் ஒரு அம்மா கொட்டாக இருந்தான். என்னங்க இது? 7:30 மணிக்கு தான் நம்ம வீட்டில் சமைக்கிறத பார்த்துக்கிறோம். 7:30 மணிக்கெல்லாம் அந்த அம்மா கொட்டாக வந்து 8 மணிக்கு நீங்க எக்கெடுக்கட்டுமா போங்க, எந்த வழியெல்லாம் போங்க, சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டி போங்கன்னு அந்த மாதிரி போய் படுத்துருவாங்களாம். ஆச்சரியமா போயிடுச்சு. என் மனைவி என்ன பார்த்தா, 8:30 மணிக்கு எனக்கு கொட்டா வந்தா கூட, 9 மணிக்கு எனக்கு தூக்கம் வந்தா கூட என்ன தூங்க விட மாட்டேங்கிறீங்களா? ஆமா, எத்தனை பேர் படுத்த உடனே தூங்கிடுவீங்க? பரவாயில்லைங்க, கர்த்தர் ஆசை வச்சிருக்காங்க. ஆமா, எத்தனை பேர் மோட்டர் எல்லாம் ஓட்டுவீங்க? நீங்க தூங்கிடுவீங்க. இந்த பக்கத்துல படுத்து தூங்க. நான் ஒரு ஐயா வச்சு ஒரு விஷயம் சொல்றேன். கொடைக்கானலுக்கு போனோம். நான் மறுபடியும் சொல்றேன், கேட்காத கேட்கட்டும், கேட்காத கேட்டு இருப்பா. கொடைக்கானலுக்கு போனோம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. கொடைக்கானலுக்கு போனோம். போயிட்டு இந்த பக்கம் ஐயா, இந்த பக்கம் சாதையா, அண்ணாண்ட பக்கம் பிரின்ஸு, நான் நடுவில். அல்லேலூயா. நடுவில் இருக்கிறேன். நடுவில் என்ன பண்ண போயிட்டு இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு முன்னாலே. அவர் சொல்லிட்டாரு, அப்பா சொல்லிட்டார், தம்பி தயவுசெய்து சொல்கிறேன், நான் தூங்குறதுக்கு மேலே நீ தூங்கிடுங்க. எனக்கு அப்பா அர்த்தம் புரியல. அப்பா அர்த்தம் புரியல. நான் பண்ணேன், ஐயா எனக்கு எப்பவுமே படுத்தோட தூக்கம் வராது. நான் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு எதாவது பார்த்துட்டு நிறையா தூக்கம் வரும். நான் பொறுமையாக தூங்க, நீ தூங்குங்க. யோசனை, ஐயா வேணாம், எப்படி தான் வேணாம், நீ தயவுசெய்து தூங்கிடுங்கண்ணா. ஆனால் அப்பவும் கேட்கல. நீ தூங்க அப்புறம் காடு பார்த்து என்ன பண்ணாங்க, நான் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு வெளியே வந்தா இந்த பக்கம் ஒரு மோட்டர் ஓடுது, இந்த பக்கம் ஒரு மோட்டர் ஓடுது. சரி, இங்கே தான் மோட்டர் ஓடும் போது அங்கே மினி மோட்டர் ஓடுது. எப்படி தூங்க முடியும்? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க நிம்மதியா, மற்றவங்க தூங்க வேணா. ஐயா சாரி, மற்றவங்க தூங்க வேணா. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுகமான தூக்கம் வரும். போன வருஷம் ஐயோ பிரச்சனை, ஐயோ என் பாடு, ஐயோ கவலை, எனக்கு படுத்தா தூக்கம் வரல சொன்னீங்களே, இந்த வருஷம் நீங்க படுத்தீங்கன்னா நிம்மதியா தூங்குவீங்க, சுகமா தூங்குவீங்க. அல்லேலூயா. ஏசியே இல்லைனாலும் ஏசி போட்டது போல தூங்குவீங்க. அப்படிதான் கர்த்தர் வருஷம் நடத்த போறாரு. அவனுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அசம்பாவிதமும், எந்த ஒரு துர்காரியமும், எந்த ஒரு துஷ்ட மிருகமும் உன் வாழ்க்கையில் வருவதே இல்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் வரான். அல்லேலூயா. ஆமா, அவன் முழுவதுமா என்ன பண்ணா? சங்கரிக்கப்பட்டான். போன வருஷத்து பிசாசு முழுவதுமா சங்கரிக்கப்பட்டது. அல்லேலூயா. உன்னை பிடிச்சிருந்த எல்லா பிசாசு கிளைகள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டது. உன் ஆசீர்வாதத்தை தடை செய்த, உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்த, உன் உயர்வை தடை செய்த, உன் வியாபாரத்தை தடை செய்த எல்லா பிசாசு கட்டுகள் முறிந்து போயிடுது. அல்லேலூயா. ஆமாங்க. அடுத்த வருஷம் வாசமா லாஸ்ட் வருஷம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே
திரும்பி ஆனந்த கை போட்ட பண்ணு பாடு. சீயோனுக்கு பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி யார் மேல இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி யார் மேல இருக்கும்? என் மேல இருக்கும். அல்லேலூயா. என் மேல தேவன் மகிழ்ச்சியை வைக்கிறார் இந்த வருஷம். போன வருஷம் துக்கம் எனக்கு இந்த வருஷம் இல்ல. போன வருஷம் பிசாசின் போராட்டம் எனக்கு இல்ல. போன வருஷத்துக்கு மனுஷ போராட்டம் எனக்கு இல்ல. போன வருஷத்தில் பாடுகள் எனக்கு இல்ல. இந்த வருஷம் கர்த்தரனை மகிழ்ச்சியை சுதந்தரிக்கும்படி, சந்தோஷத்தை சுதந்தரிக்கும்படி, சமாதானத்தை சுதந்தரிக்கும்படி, பேரானந்தத்தை சுதந்தரிக்கும்படி, ஆனந்தத்தை சுதந்தரிக்கும்படி என் தேவன் அருள் புரிந்தார். அல்லேலூயா. ஆமாங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீங்க அடைய போறீங்க. எல்லையில்லாத சந்தோஷம். சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் கழுதடி. சந்தோஷம் பொங்குது. ஹalleluya. வாழ்க்கையில புயலாய் வீச போகிறது. இதுவரைக்கும் கடன் என்கிற புயல் வீசினது, இதுவரைக்கும் நோய் என்கிற புயல் வீசினது, இதுவரைக்கும் வேதனை என்ற புயல் வீசினது. இந்த வருஷம் அந்த புயலெல்லாம் இல்லை. அந்த புயலெல்லாம் ஓடி போச்சு. வர்தா புயல் வந்தது வந்த மாதிரியே போச்சு. கஜா புயல் வந்தது காஞ்சியே போச்சு. அல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு புதிய புயல் உங்கள் வாழ்க்கையில் வர. அல்லேலூயா. அது உன்னை அலக்கழிக்கிற புயல் அல்ல, ஆனந்தம் உண்டாக்குற புயல். அல்லேலூயா. அது உன்னை தத்தளிக்க பண்ணுகிற புயல் அல்ல, உன்னை சந்தோஷத்தை ததும்ப பண்ணுகிற புயல். அல்லேலூயா. ஆமாங்க. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை எப்படிதான் நடத்த போகிறார். டைம் 6 டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம். ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சது. அல்லேலூயா. ஆமா. அடுத்து நம்ம திருவிழாவுக்கு எல்லாம் ஆயத்தமா இருங்க. ஒரே ஒரு காரியம். ஐயா பேச சொல்லுங்க சொல்லுங்க. வானானா சொல்லுங்க. இப்ப முடியறேன். மூடிட்டுமா பேசுங்க. உள்ள திட்டுதான் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இருந்தாலும் என்ன பண்றாங்க, அப்படியே கேட்ச் பண்ணி என்ன பண்றாங்க பேசுறேன். அல்லேலூயா. ஆமா. வாசிங்க. யாத்ராபி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். எல்லாம் தெரிஞ்சதுதான், சீக்கிரம் சொல்லி முடிச்சிருக்கேன். 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்கள் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? பாருங்க, பார்வோன் போல அந்த பழைய வருஷம் பின்னால் நிக்குது. அது தொடர்ந்துருமோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அல்லேலூயா. பார்வோன் எங்க இருக்குது? ஆமா. இப்ப டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முடிச்சிடறேன். பார்வோன் சார் எங்க இருக்குது? பின்னால இருக்குது. ஆனா முன்னால என்ன இருக்குது? பின்னால யாரு? பார்வோன். இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போல அடிச்சு சொல்றதுதான். இந்த பக்கம் போனா நெளியுது, இந்த பக்கம் போனா குத்துது, இந்த பக்கம் போனா கொடையுது. அல்லேலூயா. எந்த பக்கம் தான் போறது? அப்படி ஒன்று இருக்குதுல்ல. போன வருஷம் அப்படியெல்லாம் இருந்தது. ஆண்டவரே, போன வருஷம் என் பலவீனம் என்னை விட்டு போவே இல்லை, என்னுடைய சரீர வலி என்னை விட்டு போவே இல்லை, என் வியாதி என்னை விட்டு போவே இல்லை, என் பின்னாலேயே என்ன பண்ணுது? நிற்குது. எங்க அப்பா எங்க போனாலும் மாத்திரை தூக்கி பின்னால் போதே வேலையாது. ஏன் வேலை? ஆமா. கரெக்டாக ஒரு மாத்திரை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா. அது போல இருந்தது. அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து விட்டார்கள். எகிப்தில பார்வோன் அவங்களை அனுப்பிட்டா, அவங்க வந்துட்டாங்க. ஆனா பாதை இல்லை. பாதை இல்லாம என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. யார் பாதை காட்டுறாங்க? இப்ப இவங்களுக்குள்ள ஒரே முறுமுறுக்கு. உடனே மோசேயை பார்த்து என்ன பண்றான்? புலம்புறான். மோசேயை பார்த்து என்ன பண்றான்? முறுமுறுக்கிறான். அப்ப மோசேக்கு யாரு? அல்லேலூயா. அவன் நேரா ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவருக்கு எத்தனை பேர் நம்ம கடந்து போனாங்க? வேதம் சொல்ல, நான் ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, என்ன சொல்றேன்னா, கடலை கடந்த ஜனத்தொகை
20 முதல் 60 லட்சம் பேர். அல்லேலூயா. எத்தனை பேரு? 20 முதல் 60 லட்சம் பேர். இதுல குழந்தைங்க, பெண்கள், அப்புறம் கால்நடைகள், முதியோர்கள், இவரெல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை பேரு? 60 வாசிப்பாங்களா? இது அதே மத்தேயு அதே புஸ்தகம் 12:38 சொல்லுது பாருங்க. அதே 12:38 இஸ்ரேல் மட்டும் வரல. யார் வந்தது? பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமின்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்கள் என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. அந்த 25 முதல் 30 மீட்டர் ஆழமுள்ள சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணிருக்கான் கடந்து. அல்லேலூயா. வழி இல்லை, வழிக்காக நிற்கிறான், ஏங்குறான், வழி புலம்புறான், வழி உள்ள. அப்ப கர்த்தர் சொல்றாரு, கோலை நீட்டி என்ன பண்ணு? செங்கலுக்கு நேரம் என்ன பண்ணு? நீட்டு. அடிக்க சொல்லல, நீட்டினார். நீட்டின பொழுது அவனுக்கு வாசல் உண்டானது. அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல இந்த வருஷம் கர்த்தரோட புதிய வழியை திறக்க போகிறார். அவன் நினைச்சு பார்த்துக்க மாட்டான். 60 லட்சம் பேர் நினைச்சு பார்த்துக்க மாட்டான். எல்லாரும் பார்வோனோட கையில மாட்டிட்டு என்ன பண்ண போறோம்? சாக போறோம். போன வருஷத்துக்கு போலதான் இந்த வருஷம் எனக்கு இருக்க போகுது. போன வருஷம் நடந்தது போலதான் இந்த வருஷம் நடக்க போகுது. போன வருஷம் இந்த பலவீனத்தோட இந்த வருஷம் இருக்க போகிறேன். போன வருஷம் இந்த தலைவலியோட தான் இந்த வருஷம் இருக்க போகிறேன். போன வருஷம் இந்த இடுப்பு வலியோட தான் இந்த வருஷம் இருக்க போகிறேன். போன வருஷம் இந்த முட்டு வலியோட தான் இந்த வருஷம் இருக்க போகிறேன். போன வருஷம் இந்த இதய நோயோட தான் இந்த வருஷம் இருக்க போகிறேன். நினைக்கிறியா? இல்ல, கர்த்தர் ஒரு புதிய வழியை காட்டுறார். அல்லேலூயா. ஆமா. அவன் வழி இல்லாம திகைத்து நின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செங்கோலை என்ன பண்ணு? கடலுக்கு நேரம் நீட்டான். 18 கிலோமீட்டர் அல்லேலூயா தூரத்துக்கு அவன் கடந்து போனான். அல்லேலூயா. அவன் முன்னே நின்ற தேவதூதன் இப்ப எங்க வந்துட்டான்? பின்னால வந்துட்டான். அல்லேலூயா. நீ போ, நான் பாதுகாப்பாக அனுப்புறேன். அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பு நான் சொல்லி பின்னே அந்த ஜன கடந்து அவர்கள் கடந்து செல்ல பல மணி நேரங்கள் ஆகியிருக்கும். அவர்கள் சென்ற பாதை சில 100 மீட்டர் அகலமானது. சின்ன இடுக்கலான பாதையில போலங்க, அகலமான வாசல்ல போனாங்க. இந்த வருஷம் கர்த்தர் திறக்கிற பாதை இடுக்கமான பாதை இல்லை, விசாலமான பாதை. அல்லேலூயா. விசாலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எதுலெல்லாம் நீ விசாலமாகணுமோ, எதுலெல்லாம் நீ விருத்தி அடையணுமோ, எதுலெல்லாம் வாழ்க்கை விரிவடையணுமோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு விரிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொடக்கத்தை, புதிய ஒரு வாசலை, புதிய ஒரு வழியை கர்த்தர் இந்த வருஷம் உனக்காக வைத்திருக்கிறார். அது நெருங்கிய பாதை அல்ல, அது குறுகிய பாதை அல்ல, அது விசாலமான பாதை. நீ சுகமாய் நடந்து போக போகிற. அல்லேலூயா. அவர்கள் வெட்டாந்தரையில நடந்து போகிறது போல நம்மளாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றார், அவர்கள் பல 100 மீட்டர் அகலமாக இருந்திருக்கும். காற்றினால் ஒதுங்கின தண்ணீர் ஓரம் உறைந்து பனிகட்டியானதால் அது 25 முதல் 30 மீட்டர் உயரமான மதிலாய் நின்றதாம். அல்லேலூயா. சங்கு மாஸ்டர் பாருங்க, சங்கி அதே ஆதியாகமம் புத்தகம் 15:8 அவர் நாசியின் சுவாசத்தால் 15:8 வாசிமா. ஜலம் குவிந்து நின்றது. உறைந்து போயிற்று. அல்லேலூயா. அப்படின்னா அது எப்படியா என்ன இருக்குது? பனிக்கட்டியா மாறி இருக்குது. ஜலமானிக்கல, அது கர்த்தருடைய அந்த நாசியின் சுவாசம். அது என்ன பண்ணா? பனிக்கட்டியாய் மதிலாய் நின்னது. அவர் புதிய வழியை அவர்களுக்கு திறந்து கொடுத்தது. அல்லேலூயா. அவர்கள் சுகமாய் என்ன பண்ணாங்க? போனாங்க. அது போலதான் இந்த வருஷம் இடுக்கமான வாசல் வழியா நீ போக போறதில்லை, நெருக்கமான வாசல் வழியா நீ போக போறதில்லை, கடினமான வாசல் வழியா நீ போக போறதில்லை. உனக்கு எல்லாம் லகுவாய் மாற போகிறது. நீ நினைக்கிற இது என்னால முடியாது, இது முடியணும்னா எனக்கு இவ்வளவு தேவை, இவ்வளவு காரியம் நான் பண்ணணும், இதெல்லாம் எப்படி நடக்குன்ற ஒரு யோசனை உனக்கு இருக்குன்னா, கர்த்தரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அதனால ஆராதனை முன்னால சொன்னேன், இது மனுஷனால கூடாதுதான், ஆனா என் தேவனால கூடும். என் தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவனால புதிய வழி இல்லாத இடத்துல வழி திறக்க முடியும்னா
உன் வாழ்க்கையில புதிய வழியை திறக்க கர்த்தரால் முடியும். அந்த வழி சாதாரண வழி இல்ல, அது ஆண்டவரே திறக்கிற வழி. ஆண்டவரே அந்த வழியில உன் கூட வருவாரு, அவர் உங்களுக்கு பின்னே வருவாரு, உனக்கு பாதுகாவலாக வருவாரு. அந்த வழியில சுகமா போவ, தட்டி தடிமாறி போக மாட்டேன், கூடி குறுகி போக மாட்டேன், பலவீனப்பட்டு போக மாட்டேன், சோர்ந்து போய் போக மாட்டேன், தயாராய் போக மாட்டேன். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சந்தோஷமா மகிழ்ச்ச ஆண்டவர் காட்டின பாதை என்று சொல்லி ஆனந்தமாய் போக போகிறார். கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் இந்த வருடம் புதிய நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில பார்த்திராத ஒரு புதிய வழியில தான் கர்த்தர் நடத்த போகிறார். இதுவரைக்கும் நீ பார்க்காத புதிய பாதையை நீ பார்க்க போகிற. கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். அனைவரும் நினைச்சிருப்போமா? முடிச்சுட்டேங்க, சந்தோஷமா நினைச்சிருங்க. அல்லேலூயா. நாம் அனைவரும் எல்லாம் கரங்கள் தட்டி ஒரு சரணத்தை பாடி ஃப்ரீ ஆகிட்டு ஜெபிச்சு ஐயா ஜெபிக்க போறாங்க. இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போறாங்க. இந்த வார்த்தைக்காக என்ன பண்ண போறாங்க? ஐயா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க சுதந்திரிக்கும்படி கத்த ஐயா ஜெபிக்க போறாங்க. ஜெபிச்ச உடனே நீங்க என்ன பண்ண போறீங்க? போய் காலங்களை கழுவிட்டு வர போறீங்க. அது வரைக்கும் அவங்க சகோதரர்கள் அப்போ பிரேம் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? பாட போறாங்க. ஆண்களுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு போகலாம். இப்பயே கண்ணெல்லாம் குறுகுது, கண்ணெல்லாம் சொருகுது, கண்ணெல்லாம் என்ன பண்ணுது மாறுதுல. அதெல்லாம் வேணா நீங்க சீக்கிரத்துல வாங்க, சீக்கிரத்துல கத்த மனலுயா எல்லா கண்களை கொடி. ஆண்டவரே நீ சொன்ன வாக்கு தத்துவத்தை என் வாழ்க்கையில சுதந்திரிக்கிறாங்க. வாக்கு தத்துவம் அது சும்மா இல்லை, அது என் வாழ்க்கையில கிரி செய்யலாம். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க அவாந்திர வெளியை செழிப்பார் மாற்றுவேன், வறண்ட நிலத்தை செழிப்பார் மாற்றுவேன், வனாந்திரத்தை பூக்கும்படி செய்வன் சொன்னீங்களே. இந்த ஆசீர்வாதம் ஒண்ணு கூட தரையில விடப்படாதப்பா. எல்லாம் என் சிரசின் மேலதான் வரணும், என் சிரசின் மேலதான் வரணும், என் வீட்டுக்குள்ளதான் வரணும், என் வாழ்க்கையில தான் வரணும். எல்லாமே நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே இந்த வருஷம் நான் பெற்றுக்கொள்ளாத இருக்கவே கூடாது. ஆண்டவரே கடந்த வருஷத்துல நான் பெற்றுக்கொள்ளாத எல்லாம் இந்த வருடம் ரத்தத்திலேயே நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நான் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நான் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நான் கேளாததையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஆண்டவரை கரங்கள் தட்டி பாடுவோமா? நீ நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இன்னைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையாவே எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமோ அதெல்லாம் முடிகிற ஒரு சம்பவங்களை தேவன் நமக்கு பேசியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வருஷத்துல ஒருவேளை கடந்த வருடங்களில எதெல்லாம் முடியாது 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 அப்படின்னு இருந்ததோ அதுதான் இந்த வருஷத்துல முடிய பண்ண போகுது. ஆமென். நீங்க மறுபடியும் ஐயா சொன்ன வார்த்தைகளை நீங்க வீட்டுல போய் நீங்க படித்து தியானம் பண்ணுங்க. அதனுடைய ரகசியத்தை ஆசீர்வாதத்தை நீங்க அதை அனுபவிப்பீங்க. அதனால உங்களுடைய வலது கையை தலை மேல வைத்துக் கொண்டு
எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் என்னை நிரப்பட்டும், என் மனைவியை நிரப்பட்டும், என் கணவரை நிரப்பட்டும், என் குழந்தைகளை நிரப்பட்டும், என் கையின் பிரயாசத்தை நிரப்பட்டும். அந்த வார்த்தை சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தை நிறைவேறட்டும். அது மாத்திரல்லப்பா, நாங்க யாருக்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றோமோ அவங்களுக்கெல்லாம் நிறைவேறட்டையா, அவங்களுக்கெல்லாம் நிறைவேறட்டையா, அவங்களுக்கெல்லாம் நிறைவேறட்டையா. ஜெபிப்போம். அப்படியே தலைமையில கை வைத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதை நிதானித்து பார்க்கும் பொழுது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லத்தக்க ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய ஆவியினாலே நீ செய்து முடித்திருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த வருடத்துல இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட உணர்த்திருக்கிறேன். தீட்டானது ஒன்றும் அது சுதந்திரிப்பதில் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்க வாழ்க்கையில எந்த தீட்டான காரியங்களும் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தீட்டான காரியங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அதிகாலை எழுந்திருக்கிற நேரம் முதல் நாங்கள் தூங்குற நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்னீங்களே, நீங்க நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களே, ஓ நீர் அறியாத வெட்டாத பெரிய காரியங்கள் எனக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னீங்களே. நாங்க எங்க போகணும், நாங்கள் என்ன பண்ணணும், நாங்க என்ன பேசணும், நாங்க என்ன வாங்கணும், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இன்ச் பை இன்ச் பையா என் தேவன் எங்களை சொல்லி நடத்துவீராக. மோசேக்கு சொன்னீர், யோசுவாக்கு சொன்னீர், ஆண்டவரே நான் மோசேயில் இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசேக்கு சொன்னீர், கலங்காதே திகையாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து சொன்னீர், கலங்காதே மோசே, கலங்காதே யோசுவா, திகையாதே யோசுவா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் சொன்னவர். இன்றைக்கு ஆண்டவரே ஏசாயா 43:19 சொல்லுகிறபடி இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் வந்த ஆண்டவர், இந்த நாள் ஆண்டவர் ஒளிபெருக்கு மூலமாய் கேட்ட யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் நிறைவேறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இந்த வாக்குத்தத்தத்தை பேசுறதுக்காய் நன்றி. நாங்கள் சுதந்திரிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆண்டை தொடர்கிறதுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பேசின வார்த்தைகள் ஆசீர்வதியும், பேசின ஐயாவை பலப்படுத்தும், குடும்பங்களை பலப்படுத்தும், ஊழியர்களை பலப்படுத்தும், சபை ஆண்டவரை இடதுபுறமாய் வலதுபுறமாய் இடம் கொண்டு பெருகட்டும். இந்த வருடத்தில் ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே இடம் கொள்ளாத மட்டும் போகும்படி ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, அப்படியே ஆத்துமாக்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குண்டான வேலைகளை திருச்சபையில் ஆண்டவர் ஊழியர்கள் சேர்ந்து செய்ய ஆவியானவர் உதவி செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். இப்போது கூட ஆண்டவரே நாங்கள் திருவிருந்து ஆண்டவரே ராப்போடு சொல்றதுக்காய் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்படும் சொன்னவர். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமெல்லாம் கழுவி இந்த வார்த்தை மூலமா எங்களை சுத்திகரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தண்ணீரை கூட உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் கால்களை கொடும் பொழுது தேவனே எங்களை சுத்தமாக்கும். நாங்கள் சுத்தமாவோடு சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே நாம் கடந்து போய் ஆண்களுக்கு நாசனம் முழுகி நாசனம் எடுத்தவர்கள் மேலே போய் கால்களை கழுவி கொண்டு வாருங்கள். சகோதரிகள் கீழே உங்களுக்காக வைக்கப்பட்டது. சீக்கிரமாக வருவீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.